இன்றைய நாளிதழ்கள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அலசி ஆராயக்கூடிய தொகுப்பு. இதுக்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். வணக்கம் சார். இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முதன்மையான செய்திகளை அலசக்கூடிய நியூஸ் பேப்பர் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். முக்கிய செய்தி என்று பார்க்கும் பொழுது அது தெருநாய்கள் குறித்த செய்தி தான் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருந்தது. டெல்லி பகுதியில் தெருக்களில் திரியும் நாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும், ஒரு தெருநாய் கூட தெருவில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த உத்தரவில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் இந்த தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து அவற்றிற்கு தடுப்பூசி செலுத்தி, ஆனால் அவற்றை ஏற்கனவே வசித்த இடத்திலேயே விட்டுவிட வேண்டும் என்று அந்த உத்தரவில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொது இடங்களில் இந்த தெருநாய்களுக்கு உணவளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தெருநாய்களுக்கு உணவளிப்பதற்கென்று ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தனியான ஒரு சிறு பகுதிகளை தனித்தனியாக உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தெருநாய்கள் தொல்லை என்பது இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவலியாக, மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். நாடு முழுவதும் சுமார் 1.5 கோடி தெருநாய்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் சென்னையில் மட்டும் 1,80,000 தெருநாய்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த தெருநாய் தொல்லைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாகத்தான் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் அப்படி தெருநாய்களை எல்லாம் பிடித்து ஒரு இடத்தில் அடைத்து விடும் பொழுது ஏற்படக்கூடிய எதிர்பாராத விளைவுகள் குறித்து சிலர் எச்சரித்திருந்தார்கள். உணவு சங்கிலியில் அது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். ஒருவேளை எல்லா நாய்களையும் பிடித்து கொண்டு போய் காப்பகத்தில் அடைத்து விட்டால் கூட அண்டை நகரங்களில் இருந்து நாய்கள் இடம்பெயரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை திருத்தம் செய்திருக்கிறது என்று நாம் கருத இடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தெருநாய்கள் பெருகுவதற்கு மனிதர்களினுடைய பொறுப்பற்ற தன்மையும் ஒரு காரணம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த உணவை வீணாக்குகிற பழக்கம், உணவை வாங்கி அது நகரங்களில் இது மிக மோசமான பழக்கமாக உருவெடுத்திருக்கிறது. உணவை வாங்கி அரைகுறையாக சாப்பிட்டு விட்டு அப்படியே கொண்டு போய் குப்பையில் கொட்டக்கூடிய இந்த பழக்கம் மிக மோசமான ஒரு பழக்கமாக உருவெடுத்திருக்கிறது. இதுதான் தெருநாய்கள் பெருகுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்பதை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே தெருநாய்கள் பெருக்கத்தில் கட்டுப்படுத்துவதில் மனிதர்களுக்கும் கூட பங்கு இருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று இருக்கிறது. அது எதற்காக அந்த வழக்கு போடப்பட்டது என்றால், நம்ம சென்னை மாநகராட்சியினுடைய இந்த செல்ல விலங்குகள் தொடர்பான அல்லது வளர்ப்பு விலங்குகள் தொடர்பான அல்லது இந்த தெருநாய்கள் தொடர்பான ஒரு விதியில் முக்கிய திருத்தம் செய்திருக்கிறார்கள். அது அந்தந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த தெருநாய்கள், பூனைகள் போன்றவற்றிற்கு அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தான் உணவளிக்க வேண்டும், அது அவர்களது கடமை என்று அந்த விதியில் திருத்தம் செய்யப்பட்டது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் இருக்கிறது. அந்த வழக்கின் போது இந்த தெருநாய்கள் இப்பொழுது கூட்டம் கூட்டமாக வேட்டையாடும் அந்த பண்பை திரும்ப பெற்றிருக்கின்றன. அது அவற்றினுடைய ஆதி இயல்பு. எனவே அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வாதிட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவின் அடிப்படையில் அது நாடு முழுக்க அமலுக்கு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் தெருநாய்களை பிடித்து கருத்தடை ஊசி செலுத்தி அவற்றிற்கு தடுப்பூசி செலுத்தி மீண்டும் அவற்றின் வசிக்கக்கூடிய பகுதியிலே விட்டுவிட வேண்டும் என்பதுதான் சென்னையில் ஏற்கனவே விதி இருக்கிறது. எனவே அது முறையாக பின்பற்றப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த தெருநாய்களை கட்டுப்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, மனிதர்கள் இந்த உணவை வீணாக்குகிற இந்த பொறுப்பற்ற பழக்கத்தையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது வல்லுநர்களுடைய ஆலோசனையாக இருக்கிறது. இதன் பிறகு அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் ஏற்படுத்திய செய்தி என்று நாம் பார்க்கும் பொழுது அது 3 முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, தமிழ்நாட்டில் அமித்ஷா பேசியிருப்பது, பீகாரில் பிரதமர் மோடி பேசியிருப்பது. அதே போல தேர்தல் ஆணையம் அந்த பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களை சேர்ப்பதற்கு ஆதாரை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சேர்ப்பதற்கு அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு உதவ வேண்டும் என்ற அந்த 3 செய்திகள் அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அமித்ஷாவினுடைய பேச்சு நாம் அனைவரும் நேற்றே தொலைக்காட்சியில் பார்த்தோம். இன்றும் கூட தொலைக்காட்சிகளில் இது முதலிடம் பிடித்திருக்கிறது. அதே போல நாளிதழ்களிலும் அந்த செய்தி விரிவாக இடம்பெற்றிருக்கிறது. அமித்ஷா விரிவாகவே பேசியிருக்கிறார். ஆனால் அவர் அப்படி பேசும் பொழுது 2 முக்கிய அம்சங்கள் நமக்கு கண்ணில் பட்டன. ஒன்று, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்று சொல்கிறார். இதற்கு மாறாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முரண்பாடு ஒன்று இருக்கிறது. இதே போல விஜய் பாஜகவை அவருடைய மாநில மாநாட்டில் பேசும்போது கடுமையாக சாடி இருந்தார். அது பாசிஸ்ட் கட்சி என்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்றும், அது மட்டுமல்ல அதிமுகவை ஒரு அடிமை கூட்டணியாக சேர்த்து வைத்திருக்கிறது என்றெல்லாம் அவர் விமர்சித்திருந்தார். எனவே விஜய்க்கும் கூட அமித்ஷா கடுமையான பதிலடி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அப்படி பதிலடி கொடுக்கவில்லை. மாறாக திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து வேரோடு வீழ்த்துவதுதான் தங்களது நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டின் இந்த அரசியல், இருதுருவ அரசியலில் 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கு கடும் போட்டி இருக்கிறது என்பதை நமக்கு அந்த அமித்ஷாவினுடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தார்களே, ஆனால்
வராதனால் அவர்களது பதவியை பறிக்கும் மசோதா குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்றவரை எல்லாம் உதாரணமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்கள் எல்லாம் இது மாதிரி குற்ற வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்ட போது அமைச்சர்களாக பதவியில் தொடர்ந்தார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே பேச்சைத்தான் பீகாரிலும் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஒரு அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டு 50 மணி நேரம் சிறையில் இருந்து விட்டார் என்றால் அவரது பதவி பறி போய்விடும். அரசு ஊழியர்களுக்கு பொருந்துகிற இந்த விதி பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களுக்கு பொருந்தாதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவரும் இதே போல பல அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து கோப்புகளில் கையெழுத்திட்டதை நாம் பார்க்கவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு முடிவு கட்ட வேண்டாமா என்ற அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் அவர்களை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக அது ஒரு கருப்பு சட்டம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். அப்படி பிளாக் டீட்ஸ், கருப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்த சட்டம் குறித்து பேச அருகதை இல்லை என்று அமித்ஷா கூறியிருந்தார். அதற்கு ஆராசவும் பதிலடி கொடுத்திருக்கார். இந்த செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பீகார் சிறப்பு தீவிர திருத்தம், வாக்காளர் பட்டியலில் அந்த நடைபெறுகிற சிறப்பு தீவிர திருத்தத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 65 லட்சம் வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு ஆதாரையும் ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும். இப்படி நீக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே சரியான வாக்காளர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு அரசியல் கட்சிகளும் உதவி வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அநேகமாக இந்த உத்தரவு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரினுடைய அவருடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்ததன் விளைவாக கூட இருக்கலாம். ஏனெனில் அன்று ஞானேஷ்குமார் செய்தியாளர் சந்திப்பின் போது எந்த விதமான கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்கவில்லை. பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. அவற்றிற்கு மலுப்பலாகத்தான் அவர் பதில் எழுப்பினார். உதாரணமாக ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது அந்த 5 மணிக்கு மேல் 20 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. பெரும் முறைகேடு நடந்திருக்கிறது என்ற புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று ஞானேஷ்குமாரிடம் கேட்டபோது அவர் 45 நாட்கள் கழித்து புகார் அளித்ததால் நாங்கள் நடவடிக்கை இல்லை என்று அவர் பதில் சொன்னார். இதுபோல அவர் மலுப்பலாகவும் கடந்து செல்லும் வகையிலும் பதிலளித்திருந்தார். இதனுடைய விளைவாக கூட இப்படி ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கலாம் என்று கருத இடம் இருக்கிறது. இது தவிர்த்து விட்டு புவிசார் அரசியல் நகர்வு என்று நாம் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் பேச்சுக்கு ராஜ்நாத் சிங் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அசீம் முனீர் பேசும் பொழுது இந்தியாவை ஒரு பளபளப்பான ஒரு சாலையில் செல்லக்கூடிய ஃபெராரி கார் என்றும் பாகிஸ்தானை குப்பை வண்டி என்றும் அவர் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இப்படி சாலையில் பளபளவென்று செல்கிற அந்த ஃபெராரி கார் மீது குப்பை வண்டி மோதினால் யாருக்கு இழப்பு என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்பது போல அசீம் முனீர் பேசியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார். பாகிஸ்தானை குப்பை வண்டியுடன் ஒப்பிட்டிருப்பது அது ஒரு கொள்ளைக்காரனினுடைய மனோநிலையை காட்டுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் இன்னும் வாளை சுருட்டி கொண்டிருக்கவில்லை. லாரி மோதினால் காருக்கு என்னாகும் என்பது போல அவர் பேசுகிறார் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படி ராஜ்நாத் சிங் பேசிய செய்தியை பார்த்துவிட்டு நாம் அருகிலேயே பார்க்கும் பொழுது வேறொரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அது சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையின் போது தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காகவும் இந்த மண்டலத்தில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது ஒன்றுக்கொன்று முரண்பாடான செய்தியாக இருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு போக்கிரி நாடு போல இருந்து கொண்டு தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் சீனாவோ பாகிஸ்தானுடன் தீவிரவாதத்தை ஒடுக்குவது குறித்து பேசுகிறது என்கிற அந்த செய்திகள் அருகருகே இடம்பெற்றிருக்கின்றன. இதே போல பல்வேறு விதமான புவிசார் அரசியல் நகர்வுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது காசாவில் பஞ்சத்தில் விழுந்திருப்பதாக ஐநா சபை கூறியிருக்கிறது. ஏற்கனவே காசா மக்கள் பட்டினியில் வாடி வருவது நான் அனைவருக்கும் தெரிந்ததான். அங்கிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் மனச்சாட்சி உள்ள யாரையும் முழுக்கிவிடக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. அப்படி அங்கு உணவுக்காக மக்கள் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த காசாவில் பஞ்சம் வந்து விட்டிருக்கிறது என்பதை ஐநா சபை குறிப்பிட்டிருக்கிறது. இந்த பஞ்சம் விரிவடைந்து மேலும் பல உயிர்களை பழிவாங்கும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இதற்கு முதன்மையான காரணம் இஸ்ரேல் தான் என்கிற அவர்கள் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார்கள். இதை தவிர்த்து விட்டு இன்றைய நாளிதழ்களில் கண்ணில் பட்ட செய்திகளில் கவனம் ஈர்த்தவை என்று நாம் பார்க்கும் பொழுது 3 முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, இஸ்ரோவானது இந்தியா உருவாக்க இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தினுடைய மாதிரியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. சீனா ஏற்கனவே தனக்கென ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை வைத்திருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், கனடா போன்ற நாடுகள் கூட்டாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இந்தியாவும் தனக்கென ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருப்பதனுடைய முதல் படியாக அந்த விண்வெளி ஆய்வு நிலையம் எப்படி இருக்கும் என்பது குறித்த ஒரு மாதிரியை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதை தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் ஜான் போல்டன் என்கிற அவர் வீட்டில் FBI ரைடு என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஜான் போல்டன் என்பவர் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தார்.
ட்ரம்ப் ஏற்கனவே முதல் முறை அதிபராக பதவி வகித்த போது அவரது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஆனால் அவர் ட்ரம்புடன் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து பதவி விலகினார். அண்மையில் இந்தியா மீது 50 விழுக்காடு வரி விதித்த ட்ரம்பின் நடவடிக்கைகளை ஜான் போல்டன் கடுமையாக விமர்சித்திருந்தார். ட்ரம்ப் ஒரு தொழிலதிபர் போல, ரியல் எஸ்டேட் புரோக்கர் போல நடந்து கொள்கிறார். இந்தியாவுக்கு வரி விதிக்கும் அதே ட்ரம்ப் சீனா மீது ஏன் வரி விதிக்கவில்லை என்ற கேள்விகளை எல்லாம் அவர் எழுப்பி ட்ரம்பினுடைய கொள்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை போல நம்மூரில் இருக்கக்கூடிய சிபிஐ போல அமெரிக்காவில் இருக்க FBI ரைடு விட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நமக்கு அந்த செய்திகள் காட்டுகின்றன. இதே போல இலங்கையில் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பதும் பெரும்பாலான நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே இலங்கையினுடைய பிரதமராக 6 முறை இருந்தவர். அதிபராக பதவி வகித்தவர் 2 ஆண்டுகள். அவர் அதிபராக பதவி வகித்த காலத்தில் தான் இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மெல்ல மீளத் தொடங்கியது. அந்த ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைதுக்கான காரணம் என்பது அவர் அதிபராக இருந்த பொழுது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தினார் என்கிற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது இலங்கையில் மீண்டும் இந்த அரசியல் பிணக்குகள் தலை தூக்குகிறதோ என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஃபரிதா. நன்றி சார்.